கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இது ஒரு ரகசியம். ஜெயம் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் மாற்றங்க. ஜெயம் பெற போகிற வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திசையிலுமே ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. எந்த பக்கம் திரும்புறதுன்னே தெரியல. திரும்பின பக்கம்லாம் பிரச்சனை தான். போகும் வழி எங்கும்லையும் பிரச்சனை தான். என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ எதை கண்டும் அஞ்சாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உள்வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். ஈசாக்கின் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை நாம் காணுகின்றோம். எங்கே தங்க வேண்டும், எங்கே விதைக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ஈசாக்கு கர்த்தருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தான். எல்லா தேவைகளுக்கும் அவரையே நம்பினான். அவன் தண்ணீருக்காகவும் அறுவடைக்காகவும் பாதுகாப்பாகவும் தேவனை சார்ந்திருந்தான். பார்த்தீங்களா? இனி ஒரு விஷயம் வேணும். ஈசாக்கு எடுத்துக்கிட்டாலே போதும்ல. அவருடைய சத்தியத்தை காணுகின்றாராம். எங்கே தங்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கே விதைக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு படிக்கின்ற பொழுது தெரியும். செமையாக இருந்ததுல. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே கொடுப்பார்ல. ஈசாக்கு எவ்வளோ அதிகமாய் ஆண்டவரை நம்பினானோ அந்த அளவுக்கு அதிகமாய் செழிப்படைந்தான். தேவனுடைய கரம் அவன் மேல் இருப்பதை அவன் சத்துருக்கள் ஒப்புக்கொண்டு சமாதானம் பண்ணிக்கொள்வதற்காக வந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வேணும்னு நினைக்கிறோம். ஓன்னு வாழணும்ப்பா, நிறைய சம்பாதிக்கணும், காரு பங்களான்னு வாழணும், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம்ல. நினச்சா மட்டும் பத்துமா? அதுக்கான முயற்சி போடணும்ல. கடினமாக உழைக்கணும், சேர்த்து வைக்கணும், இடம் வாங்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டி பிடிச்ச மாதிரி அம்மா அப்பாவை உட்கார வச்சு பார்க்குறதுன்றது அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும்ல. ஆனால் அதுக்கெலாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக உண்மையாக உழைச்சி என்ன வேலைக்கு போனால் எப்படி சம்பாதிக்கணும், நம்முடைய நுணுக்கங்கள் என்னன்றதை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வெற்றியை கொடுக்கணும்ப்பா. நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாக ஜெயம் பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்மளோட விசுவாசம் தாங்க நம்ம மென்மையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மீது எப்போதும் இருக்க போகின்றது. வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் விழுந்த போதெல்லாம் எங்களை தாங்கி பிடித்த உம்முடைய கரம், நாங்கள் அழுத போதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை துடைத்தது எங்கள் கண்ணீரை. நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. யார் என்ன சொன்னாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, துரோகம் செய்தாலும் சரி, எல்லாம் தைரியத்தோடு எதிர்கொள்ள எங்களுக்கு தைரியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, உண்மையை நான் நம்பியிருக்கேன், எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உண்மையேது முழுமையாக நான் நம்பியிருக்கேன், எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம சொல்கிறோம்ல, இந்த வார்த்தையை மட்டும் இல்லை, கீழ்ப்படுதல் முழு மனசும் நம்ம சொல்கிறோம்ல. நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். உங்கள் வாழ்க்கையை அவர் கரங்களில் நீங்கள் ஒப்படைக்கின்ற பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்வில் அவரது நோக்கம் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. இன்றைக்கி என்ன நம்ம விஷயத்தாக ஓடிட்டுருக்கோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. அப்படின்னா ஜெபத்தின் மூலமாக கண்டிப்பாக எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். குறை சொல்கிற வாயை நம்ம திருத்த முடியாது, ஆஃப் பண்ணவே முடியாது அந்த வாயை. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, கடந்து போங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் பெற்று எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா சத்துருக்களின் மேலும் ஜெயம் கிடைக்கும் என்று நீர் தந்துள்ள வாக்கு தத்தத்திற்காக உம்மை சொத்திருக்கின்ற ஆண்டவரே, உமக்கு பிரியமாக வாழ்வதற்கு எங்களை உதவி செய்வீராக. எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்கும்படியும் பரிசுத்தத்தில் நடக்கும்படியும் எங்களை பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அடிகளை வழிநடத்தி எல்லா சத்துருக்களும் எங்களை விடுவித்து எங்களை விலக்கி காத்து கொள்வாராக. சிலுவையின் வல்லமையினால் எங்களுக்கு ஜெயத்தை தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால்
கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் ஆக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.